ராகவ் நீ? அந்த இசையால பிடிக்காத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்ப புடிச்ச வர்ஷினிய உன்னோட பிஹேவியராலேயே இழந்துட்டு நிக்கிற. ஏதோ என்னால வர்ஷினி கூட ஒரு நைட் சந்தோஷமா இருந்த. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன் என்ன பகச்சுக்காதன்னு. நீ கேக்குற மாதிரியே தெரியல. எப்படியோ ஒரு தொல்லை ஒழிஞ்சது. இன்னும் அந்த இசையையும் ஒழிச்சிட்டா போதும். சுபத்ரா எனக்கு ஈஸி டார்கெட் ஆயிடுவாங்க. நான் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை ஆட்டி வச்சிருவேன். வர்ஷினி என்னடி பண்ண? அவளை எங்க வச்சிருக்க சொல்லு. வர்ஷினி எங்க வச்சிருக்க சொல்லு. என்னாச்சு ராகவ்? எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? முகமெல்லாம் பாரு எப்படி செவந்திருக்கு. ஏய், இப்ப வர்ஷினி எங்க இருக்கான்னு நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லடா கழுத்தை நெரிச்ச கொன்றுவேன். விடு ராகவ், என்ன விடு. ராகவ், வர்ஷினி இங்க வந்தாளா? எப்ப ராகவ்? வர்ஷினி இங்க வந்ததே எனக்கு தெரியாது. ஏய், நடிக்காத. வர்ஷினி இங்க வந்தது உனக்கு தெரியாது? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா என் வர்ஷினி எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வர்ஷினி எங்கம்மா இருக்க? உன்னால என் புருஷன் கிட்ட நான் திட்டு வாங்குறேன் பாரு. சீக்கிரம் ராகவ தேடி வந்துரு. இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டடி. ராகவ், என்ன ராகவ் இது? முதல்ல கத்திய கொடுங்க. இசை கொடுங்க. ராகவ், ராகவ் என்னாச்சு ராகவ்? எதுக்கு இப்ப அழறீங்க? இவ என்ன பண்ணா ராகவ்? இசை, இவ என்னோட வர்ஷினியே. வர்ஷினியா? என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது ராகவ்? இவ மேல எல்லாருக்கும் கோபம் இருக்குதா? அதுக்காக இதெல்லாம் என்ன ராகவ்? இசை, இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது இசை. ஐயோ, அப்படி அவ என்னதான் பண்ணா? நான் சொல்றேன் கேளு இசை. வர்ஷினியை காணோன்னு என் புருஷன் வந்து என்கிட்ட கேக்குறாரு. வர்ஷினி இங்க எங்க இருக்கா? கரெக்ட் இசை, இதே தான் நானும் கேக்குறேன். ராகவ் ஏன் மேல கோவப்படுறாரு. ஏய், நடிக்காத. என் வர்ஷினியை நீ தான் ஏதோ பண்ணிருக்க. வர்ஷினியா? சொல்லு. நிறுத்துங்க முதல்ல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வர்ஷினியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? வர்ஷினி எங்க இருக்கா?